ஹாய் காய்ஸ், இது வந்து ஜேகேஎஃப்எஃப் மை ப்ரொஃபஸர் டேடி. 1 வீக் ஆச்சு போட்டு. ஐம் சாரி, அனதர் ஒரு கேப் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஸ்டோரேஜும் ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைடா. இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வீடியோ போட முடியும். ஜஸ்ட் அட்ஜஸ்ட் இட். அப்புறம் பழைய எஃப்எஃப்லாம் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். வேம்பயர் இது வந்து நான் 2 days ஒன்ஸ் கண்டிப்பாக போடுவேன். வேம்பயர் எஃப்எஃப். ஓகே, இந்த எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் உங்களை தான் காட்டுறாங்க. நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க கிளாஸ் ரூமில் தான். நீங்கள் அப்படியே ஏஞ்சி பார்க்குறீங்க. உங்களுக்கு ஜேகே வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பா இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு என்னடா இவன் எப்படி பிஹேவ் பண்ணுறான், இவன் சாரா வேறு ஏதாச்சா, ஒன்றுமே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. இது சைடு வந்து ஜேகே அந்த லேப்லேருந்து வெளில வருவான். ஜின் வந்து அங்கே வருவான். டேய் சொல்லுங்கண்ணா, எவ்வளோ நேரம் ஆகுது? வெள்ளடிச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஏன் உள்ளே இருக்க? இல்லை, நிறையா திங்ஸ் எடுத்து வைக்க வேண்டியதாக இருந்துச்சு, அதான். ஜேகே அண்ணா, யூ ஆர் டூயிங் சம்திங் ராங். இல்லைண்ணா. அந்த பொண்ணு நீ பேசுனியா? அந்த பொண்ணு அழுதுகிட்டே ஓடிச்சு. எந்த பொண்ணுண்ணா? எனக்கு எதுவும் தெரியாது. பொய் சொல்லாத. ஐ நோ அபவுட் யூ. நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு தான் உங்கள் அம்மா அப்பா என்கிட்ட அனுப்பி விட்டாங்க. நான் உன்னை திருத்தி நல்லவனாக மாறிட்டுருக்கேன். தயவு சேர்ந்து இதை பொண்ணு பண்ணிட்டு போகிறேன், இது பண்ணிட்டு போகிறலாம் சுற்றிட்டுருக்காத, புரியுதா? உனக்குன்னு ஒரு பொண்ணு வருவா. ஓகே, ஜஸ்ட் வெயிட் ஃபார் இட். இப்போ என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இது இப்பயே ஸ்டாப் பண்ணு. இல்லைனா உன்னை எங்கே விடுவேன்னு உனக்கே தெரியும். இல்லை உங்கள் அப்பாவுக்கு நான் இப்போயே கால் பண்ணி சொல்லிவிடுவேன். ஆனால் என்னண்ணா, உங்களை நம்பி தானே நான் இங்கே இருக்கேன். அதே மாதிரி தானடா உங்கள் அப்பா என்னை நம்பி வந்து அனுப்பி விட்ருக்காதீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன், இந்த பொறுக்கித்தெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரிஞ்சால் நீ ஒரு சாருடா. உன்னை பார்த்து 10 பேர் கற்றுப்பானுங்க. மூடிட்டு இரு, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஜிம்மின் கால் பண்ணானா? இல்லை, அந்த நாய் எங்கே பொறுக்கிட்டுருக்கோம். அவங்க அம்மா வேறு என் தலையில் 2 பேரையும் கட்டி விட்டு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அண்ணா நீ பேசாதடா என் கூட சொல்லிட்டு அவன் போட்டு போயிடுறான். இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. தெரியாமல் இப்படி கத்திட்டோமோ, இந்த மாதிரி பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை சொரிஞ்சு நிற்கிறான். எப்பயும் போல தான் நீங்கள் வந்து ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஹாஸ்டலுக்கு நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டு 3 கூப்பிட்டுட்டு போகிறீங்க. எல்லா பசங்களாம் வரானுங்க உங்கள் கூட. நீங்கள் அப்படியே போயிட்டு உட்காருங்க. உங்களுக்கு கொண்டு போய் அப்போலேருந்தே வந்து உங்கள் ஃபேஸ் சரியாகவே இருந்திருக்காது. என்ன பண்ணுறது, இவன் வேலை பண்ணுறானேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். போகும்போது கூட அவன் கார் எடுத்துகிட்டு ஜேகே போவான். அப்போ கூட உங்களை பார்த்து தான் போவான். நீங்கள் அவனை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அவனுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும், தெரியாமல் பண்ணிட்டோமோ, ஏதோ ஒரு மூடில் நம்ம பாட்டு அழுதுக்கு என்னென்னமோ பண்ணிட்டோம், யாரும் பார்க்கல. இருந்தாலுமே ஜேகே கொஞ்சம் பச்சை அடக்குடா சொல்லிட்டு அப்படி அமைதியாக இருக்கான். இந்த சைடு அப்படியே வந்து ஜிவன் தான் காட்டுறாங்க. ஜிவன் சரியான போதை, என்னன்னு தெரியல. அவன் பாட்டு வந்து உட்காரான் அவங்க ஹாலில். உட்காந்துட்டு அப்படியே மேலே பார்க்குறான். ஒரு பொண்ணோட ஃபேஸ் வருது. ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி, ஆனால் நான் உங்ககிட்ட வந்தாலும் என்னை தூக்கி எறிகிறேன். ஓய், எனக்கு இந்த வேலை, இந்த பாலா போன வேலை இல்லைன்னு தான் சொல்லிட்டு தானே, எனக்கு எந்த வேலையும் செட் ஆக மாட்டேங்குதுடி கடவுளே அப்படின்ட்டு இருக்கான். இப்போது எல்லா சேனல்லையும் ஜேகேலாம் வந்துடுறாங்க. டேய் ஜிமினா, என்னடா நடு வீட்டில் உட்காந்துட்டு இவ்வளோ குடிச்சிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு கத்துறான் ஜின்னு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என்ன உனக்கு வேலை கிடச்சிது? அந்த வேலையை விட்டுட்டியா? என்னடா காலை தான் போனேன், சாயந்தரம் வேலையை விட்டேன்னு சொல்கிற. எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? அங்கே எல்லோரும் என்ன வேலை வாங்கிட்டே இருக்காங்க. வேலைன்னா வேலை தாண்டா வாங்குவாங்க. எனக்கு பிடிக்கல, எந்த வேலையும் எனக்கு பிடிக்கல. சரி, நீ போய் படு, நான் காலோட பேசுகிறேன். இல்லை, எனக்கு இந்த வேலை இல்லாதனால தான் என்னை ஒருத்தையும் மதிக்க மாட்டானா அப்படி சொல்லிட்டு அவன் மேலேயே சாஞ்சபடி விழுந்து கீரை பொத்துன்னு விழுந்துடுறான். அந்த தருதலையை வேற மேய்க்கணுமா? தங்குக்கு ஒரு கை புடுறான்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்த்து அவனை உள்ள பெட்ரூமில் போட்டு தூங்க வச்சிடுறானுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இது சைடு உங்களை பார்த்தோன்னா நடிக்கிட்டு இருக்கு கை. திருப்பியும் வந்து அவன் பீரியட் வரும்ல, அவனோட ஸ்டாஃப் வருவான்ல, அதே உங்களுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது. ஏதாச்சும் கிளாஸ் முன்னாடி திட்டிகிட்டு விட்டுற போகிறான்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்களும் பிடிக்காம என்ன பண்ணுறது, வந்துட்டோம்ல, இதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கு ஓட முடியும் அப்படி சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. அவனுமே வந்துட்டான் ஜேகேவும்.
ஜின் மட்டும் இன்றைக்கி வரல. ஸோ ஃபஸ்ட் பீரியட் அவங்களுக்கு வந்து கட்டில் போயிடுச்சு. நீங்கள் அப்படியே டெப்டேஷனாலும் உட்காந்துருக்கீங்க. எந்த ஸ்டாஃப்மே வரல. ஸோ டேட் நீங்கள் ஜாலியாக உட்காந்து கதை பேசுறதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அடுத்து ஒரு 2வது பீரியட் தான் உங்களுக்கு வந்து ஜேகே பீரியட். ஸோ நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. 2 பீரியட் கழிச்சு தான் வருவான். இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க. இந்த ஃபஸ்ட்டு 2 பீரியடுமே ஜின்னு தான். ஸோ ஜின்னு வராதனால 2 பீரியட் யாரும் வரமாட்டாங்க, ஜாலி தான் சொல்லிட்டு எல்லாம் அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க. நீங்கள் அடுத்து திரும்பி பார்க்குறீங்க, பார்த்து ஜேகே வரான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இவன் வரான், ஒரு எக்ஸாம் கொடுக்க வருவானோ அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. ஜின் சார் இன்றைக்கி வரமாட்டாங்க. அவங்க பீரியட் நான் தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ கண்டினியூஸாக 4 பீரியட்ஸ் நான் தான் அப்படின்றான். உங்களுக்கா மற்றவங்களுக்கு கூட ஷாக்கு தான். உங்களுக்கு ஷாக்கு ப்ளஸ் பயம், அழுவை எல்லாம் கலந்து வருது. ஆத்தி இவன் 2 பீரியட் வந்தாலே போயிடுமே, இதில் படிக்க வேற சொல்லுவானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு ஒன்று முறைச்ச ஒரு மாதிரி ஒன்று குறுக்குன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. அவனை பார்க்கவே இல்லை, தலை கீழே தான் விழுந்துருக்கீங்க. ஸோ தட் எல்லோரும் உங்கள் ப்ளேஸில் உட்காரிங்களா? எனக்கு ஒரு சத்தம் கூட இருக்கக்கூடாது, தெரியும்ல? ஓகே சார் சொல்லி என்ன சொல்கிறாங்க. போர்டெலாம் ஏன் இவ்வளோ அழகாக இருக்குது? ஏய் கேர்ள் போய் அழ அப்படின்றாரு. ஒரு பொண்ணு போய் அழைச்சிட்டு வருது. ஓகே, நேற்று ஹோம்ஒர்க்லாம் நான் கொடுக்கல, ஃபஸ்ட் டேனால் நான் இந்த ஹோம்ஒர்க்கை கொடுக்கல. ஓகே, இன்றைக்கி நான் வந்து ஒரு டாபிக் பற்றி நடத்துகிறேன். நேற்று நம்ம லேபுக்கு வர போயிட்டோம். அதை பற்றி பேசும்போது உங்களை தான் பார்க்குறான். நம்ம நேற்று லேபுக்கு போகிறதுனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். இட்ஸ் ஓகே. அன்றைக்கி லேபில் இதோட நான் ஸ்டாப் பண்ணேன், யாராச்சும் சொல்ல முடியுமா அப்படின்றாங்க. ஒரு இது டாபிக் சொல்கிறாங்க. ஓகே, அதுலேருந்தா ஓகே சொல்லிட்டு அதை பற்றி ஃபுல்லாக நடத்திட்டுருக்கான். போர்டில் நடத்துகிறான். அவன் நடத்துறதுல அடிச்சிக்க முடியாதுங்க, சூப்பராகவே நடத்திட்டுருக்கான். எல்லாருமே பேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் அவன் வந்து ஒயிட் ஷர்ட் தான் போட்டிருக்கான். கீழே வந்து பேண்ட் பிளாக் பேண்ட், டைட்டான பேண்ட்டு. உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கிற இவ்வளோ டைட்டாக போட்டிருக்கான். இப்படி பார்க்குறீங்க. அவன் வந்து மேலே வந்து ஷர்ட் 2 பட்டனை வந்து அவுத்து விட்ருக்கான். ஸோ அவன் செஸ்ட் லைட்டாக தெரியுது. எல்லா கேர்ள்ஸுமே வந்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டு 3 கூட நல்லா இருக்கார்ல, சி அப்படி சொல்கிறீங்க. என்னடி உனக்கு பிடிக்கல, நீ பார்க்காத போடி. நீங்கள் வேணால் அது சொட்டத்தில் கல்யாணம் பண்ணிக்கோ. யார்? நம்ம கொரியன் லாங்குவேஜ் டீச்சர் தான். சி அவனா போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிங்க பேசிவிட்டு அவனை படத்ததெல்லாம் கவனிச்சிட்ருக்கீங்க. நோட்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க. பிகாஸ் அவன் நோட்ஸ் எடுக்கலைன்னா நேத்தியே என்ன திட்டினான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவன் வந்து நேற்று எல்லா காசும் திட்டிருப்பான். நோட்ஸ் வந்து அன்றைக்கி எடுத்ததுனால தப்பிச்சிருப்பீங்க. ஸோ தட் இன்றைக்கி எல்லாருமே நோட்ஸ் எடுக்கிறாங்க, நீங்களும் முதற்கொண்டு. அவன் மேலே பயம் இருந்தாலும் சரி இந்த நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்க. அவன்லாம் முடிச்சுட்டு ஒரு பீரியடு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து அவன் பேச ஆரம்பிக்கிறான். ஓகே, இந்த பீரியட் ஃபுல்லாக நான் படிக்கிறது டைம் தரேன், அப்புறம் உங்களுக்கு பிரேக் வரும் இல்லையா? ஆமாம் சார். ஓகே, நம்ம நேற்று என்ன படித்தோம், அந்த 2 டாபிக் சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்க. எல்லாமே சொல்கிறாங்க, நீங்களுமே சொல்கிறீங்க. 4 டாபிக் மொத்தம் நம்ம இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஒரு லெசனில் 4 to 5 டாபிக் முடிச்சிருக்கோம். அதை பற்றி கொஷின்ஸ் நான் வந்து ஒரு 5 கொடுக்குறேன், 5 டீட்டெயில். எல்லாம் கொஷின்ஸ் சொன்னேன்னா சரி 2 மார்க் 3 மார்க் தான் இருக்கும், 5 மார்க் ஒரு 5 மார்க் தரேன். அதை இந்த பீரியடுக்குள்ளே படித்து பிரேக் போயிட்டு வந்து எனக்கு அடுத்த 2 பீரியடுமே எனக்கு டெஸ்ட் எழுதுறீங்க. அதில் எல்லாருமே சைன் வாங்கியிருக்கிறோம், இன்க்ளூடிங் எவ்ரி ஒன். டாப்பர் படிக்காதவங்க எல்லாருமே இது டெஸ்ட் எழுதணும். அதுவும் நான் போகிறதுக்குள்ளே இந்த ஹோல் கிளாஸ் ஓகே சைன் வாங்கியிருக்கணும். மார்க்கும் நான் போட்டிருக்கணும். 50 மார்க் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ பி ரெடி. 50 மார்க்கா வந்த 2 நாளே டெஸ்ட்டா அப்படின்னு அப்படியே திருன்னு முழிக்கிறீங்க. அப்படியே பார்த்துருக்கீங்க. நம்ம இதில் எல்லாம் வந்து இன்விடேஷன் பண்ணுற சொல்கிறதுக்கு பேர் சொல்கிறதுக்கே 2 நாள் 1 வாரம் போயிடும். எல்லா டீச்சரும் அதானே கேட்பாங்க, இவன் என்னையா இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே உட்காந்துருக்கீங்க, படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்களுக்கு டைம் கொடுத்ததுனால நீங்கள் அப்படியே ஒரு பீரியட் ஃபுல்லாக படிக்கிறீங்க. எல்லாருமே விழுந்து படிக்கிறானுங்க. உங்களுக்கு என்னடா எல்லாரும் படிக்கிறானுங்க சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறீங்க. 3 என்னடி 50 மார்க்குக்கு எவ்வளோ எடுத்தால் திட்டுவாருன்னு தெரியலையே அப்படின்னா, தெரிலடி 50க்கு எவ்வளோ பாஸு தெரியலையே, இவர் எவ்வளோ வச்சுருக்காருன்னு தெரியலையே. ஆமாம்ல, சரி படிக்கலாம் சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிரேக் பெல்லும் அடிக்குது. எல்லாம் பிரேக்கே போகல, பாதி பேர்லாம் கொஞ்சம் பேர் தான் போகிறாங்க. அவள் வந்து பிரேக் போயிட்டு வாங்க, நான் வேணால் எக்ஸ்ட்ரா 5 minutes தரேன், பட் டெஸ்ட்டு எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுலாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டேன். தயவுசெய்து இப்போயே போயிட்டு வந்துருக்கேன். ஓகே, நான் உங்களுக்கு 10 minutes டைம் தரேன். பிரேக் இல்லாமல் நான் ஒரு 10 minutes டைம் தரேன். பிகாஸ் ஐ வாண்ட்ஸ் கோ மை ஸ்டாஃப் ரூம். ஓகே, நான் வந்து உங்களுக்கு பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் இந்த டெஸ்ட்டில் யார் 30 கீழே எடுக்கிறாங்களோ ஆல் ஷுட் எல்லாருமே 30 கீழே யார் பொண்ணு பையன் எவனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட் நான் தருவேன். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வாரத்தில் 7 நாளுமே டெஸ்ட்டு அடுத்த வாரத்தில். பிகாஸ் நாளைக்கு சாட்டர்டே சண்டே எப்படியும் உங்களுக்கு லீவ் விட்ருவாங்க, அதுவும் ஃபஸ்ட்டு சாட்டர்டே சண்டே வேறு. ஸோ லீவாக இருக்கும்.
அதில் அசைன்மெண்ட்டு முடிக்கணும். அப்புறம் அந்த 7 நாளுமே எனக்கு டெஸ்ட் தான் 50 மார்க்குக்கு. அதில் நீ திருப்பி எடுத்தா அதே பனிஷ்மெண்ட் தான் அடுத்த வாரத்துக்கும். ஸோ இப்போவே கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வரும். இந்த டெஸ்ட்டை ஒழுங்காக படித்து முடிங்க. ஓகே, உங்கள் மேலே நம்பிக்கையில் நான் உங்களை இங்கே விட்டுட்டு போகிறேன். பட் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கும். ரெஸ்ட் ரூம் போகிறவங்க வாஷ் ரூம் போகிறவங்களாம் போயிட்டு வந்துருங்க. ஓகே, சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றவங்க கூட சாப்பிட்ருங்க சொல்லிட்டு அவர் போயிட்டாங்க ஸ்டாஃப் ரூமுக்கு. போகும்போது லைட்டாக உரக்கல் அவங்கள பார்த்துட்டு போகிறான். உங்களுக்கு அல்ல என்னடா என்னை பார்த்துட்டு போகிறான் சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டீங்க. 3 என்னடி எனக்கு பயமாக இருக்குடி, 30 மார்க்குடி, 25 மார்க்குள்ளே எடுத்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். 30 மார்க்குடி, 30 ஆக்சுவலாக எடுக்கிறதே 30 தானடி, அது கீழே எடுக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக 29 எடுத்தால் கூட அவன் திட்டுவேன்னு சொல்லியிருக்கான். அதுவும் அசைன்மெண்ட்டு ஒரு வாரம் திருப்பி டெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உங்களுக்குலாம் அவ்வளோதான், எல்லா பேரும் பயத்தில் தான் இருக்காங்க. நீங்கள் அப்படியே வரீங்க திருப்பி கிளாஸுக்கு. அவன் வந்துட்டான். ஓகே, அவங்களுக்கு 5 மினிட்ஸ் தந்துடுறேன், நீங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 5 மினிட்ஸில் எனக்கு எல்லாருமே அரேஞ்ச் ஆகிருக்கணும். ஒரு பெஞ்சில் ஒரு பெஞ்சில் 2 பேர்னா நீங்களும் 3 வந்து உட்காந்துடலாம். 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கூட கேட்டு எழுதிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி உட்காந்துருக்கீங்க. வேணாம், நான் சொல்கிற மட்டும் உட்காருங்க. ஓகே, 2 பேர் தான் பெஞ்சில், ஒரு பெஞ்சில் 2 பேர் தான். பட் நான் யாரை சொல்லணும், அவங்க மட்டும் தான் கீழே இறங்கணும். ஓகே அப்படின்றாங்க. எல்லாமே அம்மா பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொரு பெஞ்சில் அவனே செலக்ட் பண்ணுறான். நீங்கள் இறங்கி இங்கே வாங்க, நீங்கள் இறங்கி வாங்க, அப்படியே ஷஃபிள் பண்ணி விட்றான். ஃப்ரெண்டு இல்லை, அவனுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் யாரையும் பார்க்காத மாதிரி தான் இருக்குது. பட் அவன் ஃபுல்லாகவே நோட் பண்ணியிருக்கான். 3 தூக்கி அந்த சைடு லாஸ்ட் பெஞ்சில் போட்டான். உங்களை இங்கே ஃபர்ஸ்ட் பெஞ்சில் போட்டான். உங்களுக்கா ஐயையோ, நம்ம பக்கத்தில் ஒரு பையன் தான் இருக்கான். அவன் வந்து சோடா புட்டி போல் இருக்குது, ஒன்றும் படிக்க மாட்டான் போல் இருக்குது. அப்படியே அக்கா உங்களுக்கு எதாவது தெரியுமா? தம்பி, அக்காட்ட ஒன்றும் கேட்காதப்பா, எனக்கே அக்கா ஒன்றும் தெரியாது. நீங்களே ஓரளவுக்கு சுமாராக தான் படிப்பீங்க. உங்களுக்கு மூளையில ஒரு நம்பிக்கை, சரி நம்மளை எப்படியோ விட்டுடுவான், நம்மள தான் உனக்கு ஒரு கண்ணாச்சு, நம்மளை விட்டுருவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சின்ன நம்பிக்கை. அதனால் நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. டைம்ஸ் அப். ஓகே, நீங்கள் வந்து எழுத ஆரம்பிக்கலாம் டெஸ்ட்டு. நான் அங்கே போர்டில் கொஷின் போடுறேன். ஓகே சொல்லிட்டு கொஷின் எழுதுறான் அவன். எல்லோரும் எழுதிட்டுருக்காங்க. ஓரளவுக்கு படித்த கொஷின்ஸ் தானே, ஓரளவுக்கு நீங்கள் அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் பாட்டே எழுதுறீங்க. அவன் டைமிங்லாம் சொல்லிட்டே இருக்கான். 1/2 hour மோர், 1 hour மோர்னு சொல்லிகிட்டே இருக்கான். நீங்களும் அப்படியே பார்த்து எழுதிட்டுருக்கீங்க. கொஷினை பார்த்து நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க. எழுதி முடிச்சு ஓரளவுக்கு சுமாராக எழுதிருக்கீங்கன்னு வைங்களேன். ஓரளவுக்கு முடிச்சுட்டு மற்ற பசங்களும் ஓரளவுக்கு எல்லாமே எழுதியிருக்காங்க. என்ன பயத்தில் எழுதியிருப்பாங்க. அவரே எழுதிட்டு ஓகே, இந்த கிளாஸோட லீடர் யாரு? நான் தான் சார். ஒரு பையன் எழுந்திருக்கிறான். ஓகே, எல்லா பேப்பரையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடும். அப்புறம் கேர்ள்ஸ் பேப்பர் தனியாக, பாய்ஸ் பேப்பர் தனியாக எடுத்து வை. ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அவன் கலெக்ட் பண்ணி வச்சிடுறான். இப்போ வந்து அவன் வந்து ஒரு பீரியட் இருக்குது, பேலன்ஸுமே கொஞ்சம் பேர் தான் எழுதிட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பீங்க பேப்பர்லாம். இன்னும் கொஞ்சம் பேர் எழுதணும்ல, அவங்களுக்கு டைம்லாம் கொடுத்துட்டு அவன் வாங்கி வச்சுப்பான் பேப்பரை. அங்கேயே அவன் சைன் பண்ணுறான். இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் என்னென்னா அங்கேயே சைன் பண்ணுறது தான். அதுதான் அவன் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா ஒரு பீரியட் இருக்குது வேறு பேலன்ஸு, அதுக்கப்புறம் லஞ்சு தான். அவன் எப்படியே விட மாட்டான்னு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. அவன் ஒவ்வொரு பேராக கூப்பிட்டுட்டே இருக்கான். எல்லாருமே போய் கையில் எவ்வளோ பெரிய ஸ்டிக் வச்சுருக்கான். உங்களுக்குலாம் அவ்வளோதான், அடித்தா அவ்வளோதான் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருமே வந்து ஓரளவுக்கு எல்லாமே நல்லா தான் எழுதியிருக்காங்க. 45, 32 அந்த மாதிரி எல்லாமே நல்ல ரேஞ்சு தான் எடுத்து போயிட்டுருக்காங்க. இன்னும் யாரும் 30 கீழே எடுக்கலை. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு பையன் வரான். சோக் அப்படின்றான். ஒரு பையன் எழுந்துச்சி வரான். வேறு யாரும் உங்கள் பக்கத்தில் உட்காந்தனாலும் ஒரு சோடா புட்டி அவன் தான். வாங்க சார். என்ன சார் மார்க் இது? சார் 20 சார். நான் 50 மார்க்குக்கு படித்து வரேன், நீ வெறும் 20% தான் படிச்சுட்டு வந்திருக்க. அதில் பாதி தப்பு வேறு. உன்னை என்ன பண்ணலாம்? நான் தான் எவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லியும் 2 பீரியட் டைம் கொடுத்து படிக்க வச்சோம். வாய் யூ கான்? சார் ஓகே, இந்த கொஷின் இருக்குல்ல, அந்த 5 கொஷின். ஆமாம் சார், அதை ஒரு 50 டைம்ஸ் எழுதிட்டு வா. ஒவ்வொரு கொஷின் 50 டைம்ஸ். சார் இது ரொம்ப கம்மிடா, நான் ஃபஸ்ட் நாளும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கல. 50 டைம்ஸ் எழுதிட்டு வா. ஓகே அப்புறம் அடுத்த ஒரு வாரம் ஃபுல்லாக உனக்கு மட்டும் 50 மார்க் தனியாக டெஸ்ட் வைப்பேன். சாயந்தரம் ஸ்கூல் விட்டுதும் அப்படியே ஓடிடாத. ஓகே, கம் டு மை ஸ்டாஃப் ரூம் அண்ட் மீட் மீ அண்ட் கோ. ஓகே சார் சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுறான். அது பத்திரமா வருது அவனுக்கு. உங்களுக்கே அவ்வளோதான் ஆத்தி, இவன் பக்கத்தில் உட்காந்து நம்ம நல்ல வேலை அவனை பார்த்து எழுதல சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. அவன்கிட்ட கேட்டிருப்பான், நீங்கள் காட்டியிருக்க மாட்டீங்க அவனுக்கு பயந்தே. அதனாலே உங்கள் மனசு ஒரு மாதிரி இருக்குச்சா, நம்ம காட்டியிருந்தா ஓரளவுக்கு எழுதியிருப்பானோ இந்த பையன் சொல்லி பார்க்குறீங்க. அடுத்தது மூன் சார். கம்மா ஓகே, ஓரளவுக்கு ஓகே தான். பட் இது ஒன்று நான் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.
35. தேங்க்ஸ் சார். ஓகே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் பண்ணிவிட்டு மிஸ் ஒன் சார் கம். ஓகே ஓகே தான். பரவாயில்ல, நான் எதிர்பார்த்த அளவுக்கு நீ ஒன்றும் அந்தளவுக்கு இப்போ வரல. 42. தேங்க்ஸ் சார். அது சொல்லிட்டு நீங்கள் பேப்பர் கை நடுங்குது. அவன் அதையும் பார்க்குறான். ஓகே சொல்லிட்டு எல்லாருமே அவன் கூப்பிட்டு முடிச்சிடுறான். ஒரு எல்லாமே மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லாருமே நல்ல மார்க் தான் எடுத்திருக்காங்க. 30க்கு மேலே தான். கொஞ்சம் பேர் தான், ஒரு 8 பேர்லேருந்து ஒரு 7 பேர் இருப்பாங்க. அவங்க மட்டும் தான் வந்து 30 கீழே எடுத்திருக்காங்க. அதுவுமே ரொம்பலாம் இல்லை, 5 3லாம் யாரும் எடுக்கலை. 25 28 அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் அவன் என்னென்ன பனிஷ்மெண்ட் சொன்னானோ அதெல்லாம் சொல்லிவிட்டு அவன் வந்து பெல் அடிச்சுன்னு போயிடுறான். போயிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு போகிறான். ஓகே, நாளைக்கு சாட்டர்டே சண்டே தானே? ஆமாம் சார். இப்போது இவங்கெல்லாம் வந்து கம்மியாக மார்க்கனால இவங்களுக்கு பனிஷ்மெண்ட். இப்போது நீங்களாம் என்ன பெரிய தாதாவா? ஸோ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். நீங்கள் அப்படியே திரு முழிக்கிறீங்க. மண்டே எவ்ரி ஒன் மஸ்ட் பி சப்மிட் யுவர் இந்த கொஷின் பேப்பர் இன்னைக்கு கொடுத்தாரு இல்லையா, அந்த கொஷின் பேப்பரை ஒரு டைம் நீங்கள் வந்து ஹோம் டெஸ்ட் முடிச்சுட்டு வரணும் வீட்லேயே. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதையும் முடிச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் நான் சொல்கிற இந்த கொஷின்ஸ்லாம் படிச்சுட்டு வரணும். அதெல்லாம் வந்து திருப்பியும் டெஸ்ட்டு, அது வந்து 60 மார்க்குக்கு. ஓகே, அதில் 45 கீழே யாச்சும் இருந்தீங்கன்னா சேம் பனிஷ்மெண்ட். ஓகே, பை guys, see you on next class. பை. அப்புறம் மண்டேயும் ஜின் சார் வரமாட்டாங்க. ஸோ உங்களுக்கு 4 பீரியடும் நான் தான்.